அனைவருக்கும் என்னுடைய மூகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். மே மாதத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான ராஜ கிரகங்களுடைய சேர்க்கையும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு கிரக இணைவுகள், இது எல்லாமே ஒரு 6 ராசிகளுக்கு சிறப்பாக ஒரு நல்ல ஒரு பொருளாதார ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தர இருக்கு. பொதுவா இந்த மே மாசத்துல பார்த்தீங்கன்னா, சூரியன் உச்சமாகக்கூடிய காலகட்டத்தில் இந்த உத்தராயண காலத்துல நிறைய சூரியன் எப்போ உச்சமாகுதோ அப்பெல்லாம் அரசியல்ல பெரிய மாற்றங்களை கொடுக்கும். அரசாட்சி, அரசாளக்கூடிய யோகம், இது எல்லாத்தையுமே பேசலாம். இதுல மேஷம் முதல் மகரம் வரை உள்ள 6 ராசிகளுக்கு மேஷம் முதல் மகரம் வரை இருக்கக்கூடிய இந்த ராசிகளுக்கு எல்லாருமே எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் இந்த மே மாதத்துல நடக்க இருக்கு, என்ன யோகம் நடக்க இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்த மேஷமா இந்த மாதத்துல நிறைய ராசிகளுக்கு மன அமைதி, புகழ் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி செவ்வாயாகப்பட்டவன் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார். தொழிலையும் சரி, உத்தியோகத்திலும் சரி, மேசராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றியை கொடுக்கிறார். 2 செவ்வாய் தன்னுடைய சொந்த ராசியில வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, தொழில் ரீதியான பல முன்னேற்றங்கள், குடும்பத்தில் நல்ல செய்திகள், வருமானத்திற்காக பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும், தொழிலுக்காக இருக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் கண்டிப்பாக ஒரு ஃப்ரீக்வெண்ட் ஸ்டேஜில் வரும். அதாவது அப்ஸும் இல்லாமல் டவுனும் இல்லாமல் ஒரு நார்மல் ஸ்டேஜில் வரக்கூடிய ஒரு காலகட்டம். திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நிறைய நல்ல ஒரு விஷயங்கள், உங்களுடைய எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே குட் நியூஸாக உங்களுக்கு காதில் கேட்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மேஷத்துக்கு வருது. செவ்வாயினுடைய ஆதிக்கத்தை பொறுத்து மேஷத்துக்கு சிறப்பான பலன்கள் அவங்களுடைய ஜாதகத்தில் வர இருக்கிறது. அடுத்தது ரிஷபம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரக சேர்க்கை அப்படின்னு என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பானது இந்த சூரியன், செவ்வாய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சிறப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகம் ஸ்டார்ட் ஆக போகுது. பல விதமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாம் முன்னேற்றத்துக்கான ஒரு காலகட்டம். தனஸ்தானமானது நல்லா இருக்க போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷமானது இருக்க போகுது. தொழில் வியாபாரத்தில் எல்லாமே இந்த நஷ்டங்கள் எல்லாம் மாறி நல்ல முன்னேற்றத்துக்குண்டான பாதையை அமைச்சு கொடுக்க போகுது. லாப பாதைக்கு திரும்பி எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டம். பணப்பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து மன அமைதிக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கு. பெரிய ஒரு முதலீடுகளை எல்லாம் போட்டு பெரிய லெவலில் ஒரு இன்கம் எடுக்க முடியாமல் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் நல்ல காலகட்டமாக வரப்போகுது. ரொம்ப நாளாக தீர்க்க முடியாத இந்த கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கு. அடுத்தது மிதுனத்துக்கு எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன் இந்த லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால, சூரியனும் சுக்கிரனும் சாதகமாக இருக்கிறதுனாலையும் உங்கள் பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட் தொழில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு திடீர் ஒரு ஒரு மாற்றத்தை நோக்கி நகரப்போகுது. வேலையில் பதவி உயர்வு, முன்னேற்றம் இதெல்லாம் ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது. உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் எல்லாமே ஒரு நல்ல இன்கம் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள ஒரு நல்ல காலகட்டம். வேலையில் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, நிறைய ஒர்க் ஆர்டர்ஸு, ப்ராஜெக்ட்டு இதெல்லாம் சைன் பண்ணி அதுக்குண்டான வேலையை தொடர்ந்து ஆரம்பிக்கிறதுக்கான வேலையாக நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க. திருமண வாழ்க்கை இத்தனை நாள் ரொம்ப யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக பார்த்து ரொம்ப டிஸ்குவாலிஃபை ஆகி தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கிறது, ரிஜெக்ட் ஆகி போயிட்டு இருக்கிறது அத்தனை பேருக்குமே இந்த மிதனராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக, பல நல்ல வாய்ப்புகளை தேடி வரக்கூடிய காலகட்டமாக மிதனராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதுக்கு அடுத்தது கடகம். பொதுவாக இந்த கடகத்துக்கு குரு வரப்போகிறார். பொதுவாக கடகத்துக்கு குரு வந்தாச்சு அப்படின்னா, யோகாதிபதியும் ஒரே கடகத்தில் குரு உச்சமாகக்கூடிய அமைப்பு வரப்போகிறார். அப்போது இந்த குரு உச்சமாகி லக்னமும் உச்சமாகி யோகாதிபதிகளாக இருக்கக்கூடிய இந்த கடகலக்கணக்காரர்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பெரிய ஜாக்பாட் கண்டிப்பாக எடுப்பாங்க. அதிக சம்பளம், நல்ல பதவி உயர்வு, அதே போல் ப்ரொமோஷன் இது எல்லாமே இந்த கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது. ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு முயற்சியும் கண்டிப்பாக நீங்கள் நிதானித்து ஒவ்வொன்றா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, இந்த சாதகமான காலகட்டத்தில் கையெடுத்து எல்லா வேலையும் செய்யும்போது நிச்சயமாக நல்ல மாற்றம் கிடைக்கும். அப்போது தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய காலகட்டம் எப்போ நம்ம வருதோ, நம்ம டைமுக்கு நம்ம ஜாதகத்துக்கு எப்போ வருதோ அப்போ நம்ம அந்த முதலீடுகளை எடுக்கும் பொழுதோ, கடன் வாங்கி செய்வதோ இதெல்லாம் நல்ல காலகட்டமாக அமையும். மதிப்புமிக்க சொத்துக்கள் எல்லாம் கைக்கு கொண்டு வர போகிறீங்க. போட்டித் தேர்வுகள், டைரக்ட் இன்டர்வியூ இது எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான காலகட்டம். எக்ஸாம்லாம் பாஸ் ஆகி ஒரு நல்ல நினச்ச காலேஜு, அதே போல் நினைத்த ஜாபு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அரசு வேலை கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் உள்ளது. நிதி நிலைமை கண்டிப்பாக நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு எடுத்தது. இப்போ துலாம் எடுத்தீங்க, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துலாம்.
ஸோ துலாமை பொறுத்த வரைக்கும் என்ன, இதுல வந்து அதிபதி சுக்கிரனா இருக்கிறதுனால, இந்த சூரியன் மற்றும் புதன் சேர்க்கையும், இந்த சுக்கிரனுடைய அமைப்பெல்லாம் சாதகமா இருக்குமான்னு கேட்டா, இவர்களுக்கு வந்து அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஜாப்ல வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு உண்டான ஒரு ஃபினான்ஷியல் குரோத்த குடுக்குது. அப்போ ப்ரமோஷனோட சேர்த்து இந்த ஃபினான்ஷியல் குரோத்து, தொழில் பிசினஸ வந்து புது ஐடியாவ வந்து உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அத சக்சஸ் பண்ணி காமிக்கிறது, டர்ன் ஓவர ஜாஸ்தி பண்ணி காமிக்கிறது, இது எல்லாமே பண்ணி குடுக்கும். வேலையில நிரந்தரம், நிதி நிலைமையில முன்னேற்றம், ஸ்திரத்தன்மை, வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருப்பவர்களுக்கு, அதே மாரி புதிய ஆஃபர் லெட்டர் வாங்குறதுக்கு, இந்த ஜாப்லேருந்து இன்னொரு ஜாபுக்கு நான் ட்ரை பண்றேன். அந்த ஜாப் ஆஃபர் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க, அந்த லாஸ்ட் மினிட்ல வந்து அந்த லாஸ்ட் ரவுண்டுக்கு இன்டர்வியூலாம் அட்டெண்ட் பண்ணியாச்சுன்னா, அடுத்த ஆஃபர் லெட்டர் கிடைக்கக்கூடிய இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல காலகட்டம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்த சீரியஸா எடுத்து ஜாபு, தொழில், அதேபோல இன்வெஸ்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சீரியஸா டெடிகேஷனா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பாக குடும்பத்தில அமைதியும், சந்தோஷம் கண்டிப்பாக உள்ளது. குழந்தை பாக்கியம் உண்டான அமைப்பும் உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உள்ளது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மகரம். பொதுவா நான் அந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு தான் விஷயம் சொல்லுவேன். மகரம் வந்து பார்த்தீங்கன்னா தேஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல மாற்றத்தை பெறும். அதாவது பல விதமான அடி, முன்னேற்றம், சரி அடி, நஷ்டம், பொருளாதார சிக்கல்கள் இதையெல்லாம் தாண்டி ஒரு ஸ்டேஜுக்கு மேல தான் அடுத்த ஸ்டேஜ் முற்பகுதியை விட பிற்பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடியா தான் சனி குடுப்பார். அப்போ 4, 5ஆம் வீடுகள்ல இந்த 4 கிரகங்கள் நுழையும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, நிதிநிலை வலுப்பெறக்கூடிய ஒரு காலகட்டம், தொழில் வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு முன்னேற்றம், வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனைகளை எல்லாம் சால்வ் பண்ணி முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. இதெல்லாம் கோச்சாரத்தின் அடிப்படையில இருக்கே தவிர, உங்களுடைய சுயஜாதகப்படி நீங்க நினைச்சுக்க வேண்டாம். இதெல்லாம் கோச்சாரப்படி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் தான். வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக மெல்ல மெல்ல இதுக்கு மேல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் முடிஞ்சு மெல்ல 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 தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் மேலே ஏறுவாங்க. நான் தெளிவா சொல்லிட்டேன். ஒரே நாள்ல எல்லாம் ஆயிரும், இந்த மாசத்துல எல்லாம் ஓஹோன்னு வந்துடணும் அப்படின்னு நம்ம பேச முடியாது. வேலை மாறுவதற்குண்டான ஒரு காலகட்டமா இருக்கிறதுனால, ஒவ்வொரு ப்ராப்ளமா சால்வ் பண்ணி நீங்க வெளிய வந்துகிட்டு இருப்பீங்க. அதேபோல உங்க வேலையில இருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள் கொஞ்சம் இருந்துட்டு தான் இருக்கும். அந்த சிக்கல்களை வந்து கண்டிப்பாக அமர்ந்து பேசி, அத வந்து ஒரு டீம் ஒர்க் பண்ணி கண்டிப்பா அத நீங்க ஓவர் கம் பண்ணி வருவதற்கான வேலைய நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. எப்ப பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, டென்ஷன், தொழில், பிசினஸ் இதுல வந்து இந்த ஓயாம இந்த மண்டைய போட்டு பிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி நீங்க வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் யோசனை பண்ணி பண்ணுங்க. ஏன்னா ஓவர் டென்ஷன் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களால லாங் டைம் சர்வே பண்ண முடியாது. ஏன்னா அந்த பிரஷர் உள்ளுக்குள்ள அந்த பிரஷர் இருந்துகிட்டே இருக்கும். சனிங்கிறது அந்த பிரஷர் தான். ஸோ அந்த மகரம் நீங்க கும்பத்துல எல்லாம் எடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒண்ணு மனசுக்குள்ள போட்டு பிரஷர் போட்டுக்கிட்டே இருப்பாய்ங்க. ஆசை போட்டுக்கிட்டே இருப்பாய்ங்க. இந்த பிரஷர் இருந்துகிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரஷரை ஹேண்டில் பண்ண முடியாம சில நேரத்துல அடுத்தவங்க மேல அந்த பிரஷர் போற மாரி ஆயிடும். ஸோ அது உறவுமுறைக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா, வெடிப்பு வரும். இந்த மகரத்துக்கு 2ஆம் இடமா வந்து பார்த்தீங்கன்னா, கும்பமும் இருக்கிறதுனால, அதுவும் சனி வீடா இருக்கிறதுனால, வீட்ல போதுமான வரைக்கும் இந்த மனைவிகளிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது. ஏன்னா நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா, அதுங்க 4ஆ பேச ஆரம்பிச்சுரும். ஏன்னா உங்க 2ஆம் இடத்தில் சனியா இருக்கிறதுனால. ஸோ கொஞ்சம் இந்த துடுக்குத்தனம், இந்த வாய் துடுக்குத்தனத்த கம்மி பண்ணி, கொஞ்சம் லைஃப்ல வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியா முன்னேறக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னும் அடுத்தடுத்து வர இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க, நிதானமா இருங்க. சனி பொறுத்து தான் குடுப்பார். ஆனா, நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கொடுப்பார். ஆனா, லக்னம் கண்டிப்பாக கெடக்கூடாதுங்க. அது மிக முக்கியம். பொதுவா மகரம், கும்ப ராசிக்காரர்களுக்கு வந்து நான் பொறுத்தவரை எல்லாருக்கும் நான் சொல்றது என்ன அப்படின்னா, ஏன்னா சனி தான் வந்து ஆயுள், சனி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாரு. ஒரு மனிதனுடைய ஹியூமன் லைஃப்ல. அதேபோல சனி தான் வந்து பார்த்தீங்கன்னா, தர்மகாரகமா இருக்கார், கர்மாதிபதியா இருக்காரு. அதேபோல தன்னுடைய பார்வையா 3, 5 பார்வையா பார்க்குறாரு. பூச நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரமாவும் இருக்காரு. ஸோ, இப்ப இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகரம், கும்பம் 2 வீடுக்கு அதிபதியா இருக்காரு. இத்தன ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சிருக்கக்கூடிய ஒரு சனி பகவான் வந்து, நல்லத செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் சில விஷயங்கள பொறுத்து தான் செய்வார். ஸோ, கொஞ்சம் பொறுத்திருங்க. நிச்சயமா மகராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு. ஸோ, இந்த கிரக சேர்க்கைகள் வந்து கண்டிப்பாக 6 ராசிகளுக்கும் நான் சொன்னது வந்து நல்ல இம்பார்ட்டன்ட் குடுக்க போகுது. சூரியன், புதன், செவ்வாய் எல்லாமே நல்ல மாற்றத்தை குடுக்க காத்திருக்கு. பொறுமையா இருங்க. அடுத்த பதிவுல வேற என்னைய பத்தி சிறப்பாக பேசுறேன். நற்பவி நல்லதே நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ